கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவனுடைய வசனத்தை தியானிக்கும்படியாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்தபடினாலே கர்த்தரை நாம் நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுத்து கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம். எங்களை அதிகமாய் நேசிக்குதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீ நல்லவர், வல்லவர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். உம்முடைய கிருபை எவ்வளோ பெரிதா இருக்கிறது. நாங்கள் நிற்பது, நிர்மலமாகாமல் இருப்பது எல்லாம் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. நீர் எங்கள் மேலே பாராட்டின தயவு பெரியது. அப்பா, இந்த நாளிலும் கூட உடைய வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது எல்லாருடைய இருதயத்தை நீர் தொடும்படியாக, எல்லாருடைய ஜீவியத்தில் நீர் பெரிய காரியங்களை நீர் செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தொட்டு புதிய காரியங்களை நீர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய நாமத்தை மாத்திர நீர் மகிமைப்படுத்தும். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே கடந்த 2 வீடியோவிலே 2 காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். முதல் வீடியோவிலே பயங்கரமான குழியை குறித்து நாம் தியானித்தோம். 2வது வீடியோவிலே உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து. இன்றைக்கு 3வதாக என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற பகுதி என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி. யாருடைய கால்களை ஆண்டவர் கன்மலையின் மேல் நிறுத்துகிறார்? எல்லாருடைய கால்களையும் கன்மலையின் மேல் நிறுத்த முடியாது. யார் அந்த கன்மலை? கன்மலையை குறித்து நான் பிற்பாடு சொல்கிறேன். அந்த கன்மலை தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் ஒரு தேவனுடைய பிள்ளை கால் நிறுத்தப்பட வேண்டுமானால் அவருடைய கால்கள் எப்படிப்பட்ட கால்களாக இருக்க வேண்டும்? வேதத்திலே எத்தனையோ அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கால்களை குறித்து, யாருடைய கால்கள் கன்மலையின் மேல் நிறுத்தப்படும், அந்த கன்மலை மேல் அந்த கால்கள் கட்டப்படும் என்பதை குறித்து ஒரு 2 காரியங்களை சொல்லி இந்த கால்களை குறித்து நான் சொல்லி முடிக்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு அவர்களுடைய கால்கள் கன்மலையின் மேல் தான் நிறுத்தப்பட வேண்டும். பிசாசின் மேலேயோ, மனுஷன் மேலேயோ, உலகத்தின் மேலேயோ, சாத்தான் மேலேயோ உன்னுடைய கால்கள் நிறுத்தப்படக்கூடாது. இந்த உலகத்தின் மேலே கட்டப்படும்படியாய் ஆண்டவர் நம்மை ரட்சிக்கவில்லை. இந்த உலகத்தின் மேலே நாம் கட்டப்படும்படியாய் ஆண்டவர் நமக்கு ஞானஸ்தானமும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தையும் தரவில்லை. அப்படியானால்
அந்த கன்மலை இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. அந்த கன்மலையின் மேலதான் நாம் கட்டப்பட வேண்டும். அந்த கன்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே கட்டப்படுகிறவர்கள் தான் சீயோனாய், புதிய எருசலேமாய் மாற்றப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை மிக மிக அதி சீக்கிரமா இருக்கிறது. அவர் ரகசிய வருகையிலே ஒரு தேவனுடைய பிள்ளை எடுக்கப்பட வேண்டுமானால், எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், அவருடைய கால்கள் கன்மலையாகிய இயேசுவின் மேலே கட்டப்பட வேண்டும். இந்த கன்மலை குறித்து நான் பிற்பாடு சொல்கிறேன். முதலாவது, நம்முடைய கால்கள் எப்படிப்பட்ட கால்களா இருக்க வேண்டும்? ஒன்று, இந்த கால்களை குறித்து நாம் படிக்கும்பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் படிக்கிறோம். அங்கே இளைய குமாரனை குறித்து நாம் படிக்கிறோம். அந்த இளைய குமாரன் தகப்பனுடைய வீட்டிலே கட்டப்படுவது அவனுக்கு கஷ்டமா இருந்தது. இல்லாவிட்டால் அந்த தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கிருந்து கட்டப்படாமல் அவன் தன்னிச்சையாய் இழுக்கப்பட்டு அவன் சுயமாய் ஆஸ்திகளை சேர்த்து கொண்டு தூர தேசம் போய் எல்லா ஆஸ்தியும் அழித்து போட்டான். இப்பொழுது இவன் தகப்பனிடத்திலே திரும்பி வருகிறான். வந்து, தகப்பனே, உமக்கு முன்பாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று அறிக்கை செய்தபோது தகப்பன் தம்முடைய ஊழியர்களை அழைத்து இவனுக்கு விலையேற பெற்ற வஸ்திரங்களையும் கைகளுக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும், அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், தன்னிச்சையாய் இழுக்கப்பட்டு போன இந்த இளையகுமாரன் ஜீவியத்தை அழித்து ஓட்டவன். ஆனால் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி தகப்பனுடைய வீட்டிலே கட்டப்பட வேண்டும், கன்மலையின் மேல் கட்டப்பட வேண்டும், தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று மறுபடியும் திரும்பி வருகிறவனுக்கு தகப்பன் ஆகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து தருகிற ஆசீர்வாதம் என்ன என்றால் கால்களுக்கு பாதரட்சை. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளை சீயோனாய், புதிய எருசலேமாய் கட்டப்பட வேண்டுமானால் எத்தனையோ காரியங்கள் அவசியம்தான். இந்த கால்கள் 2 காரியங்களை தரித்திருக்க வேண்டும், மிக முக்கியமானது. ஒன்று, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டபடி தகப்பன் அவன் கால்களுக்கு பாதரட்சைகளை போடுங்கள். பாதரட்சை என்று சொல்வது எதை வெளிப்படுத்துகிறது? இந்த பாதரட்சை தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறது. உன் கால்கள் தேவ சித்தத்தின்படி கட்டப்பட வேண்டும். தேவ சித்தம் செய்கிறவன், தேவ சித்தத்தின்படி நடக்கிறவன், தேவ சித்தத்தின்படி போகிறவன், தேவ சித்தத்தின்படி வருகிறவன், தகப்பனுடைய சித்தத்தை எவன் செய்கிறானோ அவன்தான் கன்மலையின் மேல் கட்டப்படுவான். இதுதான் தகப்பன் குமாரனுக்கு கால்களுக்கு பாதரட்சை. இந்த கால்களுக்கு பாதரட்சை என்பது தகப்பனுடைய சித்தத்தை செய்யும்படியாக. இந்த குமாரன் இதுவரைக்கும் தன்னுடைய இஷ்டத்தையும், பிசாசுடைய இஷ்டத்தையும், மனுஷனுடைய இஷ்டத்தையும், உலகத்துடைய இஷ்டத்தையும், சொந்த இஷ்டத்தையும் செய்து கொண்டு இருந்த இவன் மனம் திரும்பி புத்தி தெளிந்து தகப்பனிடத்தில் வந்து, தகப்பனே, உமக்கு முன்பாக பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய வீட்டிலே என்னை ஒரு கூலிக்காரனாய் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்த பொழுது
தகப்பன் கால்களுக்கு பாதரட்சையை போட்டார். இது தகப்பன் போட்ட பாதரட்சை. இந்த தகப்பன் போட்ட பாதரட்சை என்றால், பாதரட்சை என்று சொல்வது தகப்பனுடைய சித்தத்தை செய்வது. இன்னும் சொல்லுமானால் பிதாவினுடைய சித்தத்தை செய்வது. இதை குறித்துதான் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்று சொன்னபடி, தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த தகப்பன் உனக்கு போட்டிருக்கிற பாதரட்சை உன் கால்களில் இருக்கிறதா? சங்கீதக்காரன் சொன்னது போல, என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி, அந்த கன்மலை தான் இயேசு. இன்னைக்கு உன் கால்களிலே பாதரட்சை இருக்கிறதா? அந்த பாதரட்சை தான் தேவ சித்தம். எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்பி இருக்கிறார்கள், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய சித்தம் என்றால் என்ன என்று தெரியாது. மனம் திரும்புவதற்கு முன்பதாக, ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பதாக, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பதாக அவனவன் தன் தன் இச்சையின்படி இழுக்கப்பட்டு அவனவன் வழியிலே போய் ஜீவித்துக் கொண்டிருந்தான். இப்பொழுதோ நீ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. சகோதரனே, சகோதரியே, சுவாசிகளே, ஊழியர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலே படித்து பாருங்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி எவன் செய்யவில்லையோ, நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதிலே பிதாவின் சித்தம் இருக்கிறதா? தேவனிடத்தில் கேட்டுதான் நீங்கள் செய்கிறீர்களா? எல்லாவற்றுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று உன்னுடைய சித்தத்தின்படி நீ திரிந்து கொண்டிருக்கிறாயா? நீங்கள் பெரியவர்களா இருந்தாலும், வாலிபர்களா இருந்தாலும், ஊழியர்களா இருந்தாலும், ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ எதை செய்தாலும் அது தேவ சித்தத்தின்படி தான் இருக்க வேண்டும். என் சித்தத்தின்படி எவன் செய்யவில்லையோ அவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். ஆகினால்தான் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாய் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் மாம்சத்தில் பாடுபடுகிறவன். கிறிஸ்து கூட மாம்சத்தில் ஏன் பாடுபட்டார்? இயேசு கூட மாம்சத்தில் ஏன் பாடுபட்டார்? சரீரத்தில் ஏன் பாடுபட்டார்? அவர் பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக. இளைய குமாரனை பாருங்கள், அவன் தகப்பனுடைய வீட்டிலிருந்து பாடுபட கீழ்ப்படிய இஷ்டமில்லை. சுகபோக ஜீவிதம். இன்னைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் சுகபோக ஜீவியத்தின் நிமித்தமாக தேவ சித்தத்தை செய்ய முடியாமல் இருக்கிறார்கள். தேவனுடைய சித்தத்தை செய்யாத மனுஷனை குறித்து அவனவன் தன் தன் இச்சையின்படி இழுக்கப்படுகிறான். இங்க பேதுரு கூட சொல்லுகிறார், மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல், மனுஷருடைய இச்சைகளின்படி, மாம்சத்தினுடைய இச்சைகளின்படி நீ ஜீவிக்காமல் பிழைக்காமல் தேவ சித்தத்தின்படி செய்கிறவனாய், தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். தேவ சித்தம் செய்யாத ஒரு மனிதன் அவன் பாவம் செய்கிறவனா இருக்கிறான். தேவ பிள்ளையே, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, நீ தேவ சித்தத்தை செய்யவில்லை என்றால் நீ பாவம் செய்கிறவன் தான். பாவம் உன்னோடு போராடி கொண்டிருக்கிறது. சுகபோக உன்னோடு போராடி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சுகபோக தன் இச்சையின்படி, தன் இச்சையின்படி இழுக்கப்பட்டு அவனவன் தன் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள், ஊழியர்கள் என்று சொல்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் தேவ சித்தம் செய்யாதவர்களா இருக்கிறார்கள். பாவத்தின்படி ஜீவிக்கிறார்கள். உன் கால்களிலே பாதரட்சை உண்டா? கால்களில் பாதரட்சை என்று சொல்வது, உன் கால்கள் கண்மலையின் மேல் நிறுத்தப்பட வேண்டும், கண்மலையின் மேல் கட்டப்பட வேண்டும், கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட வேண்டும், சியோனாய் கட்டப்பட வேண்டும், புதிய எருசலேமாய் கட்டப்பட வேண்டுமானால் நீங்கள் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். இந்த தேவ சித்தம் செய்யாதவனை குறித்து தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் சொல்கிறது. 21ஆம் வசனத்தில் இருந்து அவர்களை தேவன் சொல்கிறார், அக்கிரமம் செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன். நீங்கள் தேவ சித்தம் செய்யவில்லை என்றால் நீங்கள் அக்கிரம செய்கைக்காரர். தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த நாளிலே தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவ சித்தம் என்பது மிக மிக முக்கியமானது. நீ தேவ சித்தம் செய்யவில்லை என்றால் நீ பாவம் செய்கிறவனா இருக்கிறாய். நீ தேவ சித்தம் செய்யவில்லை என்றால் நீ அக்கிரமக்காரனா இருக்கிறாய். நீ தேவ சித்தம் செய்யவில்லை என்றால் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்வார், உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நீ யார் என்று தெரியாது என்று சொல்வார். நீ ஒரு ஊழியனா இருக்கலாம், நீங்கள் ஒரு விசுவாசியா இருக்கலாம், நீங்கள் பழைய ஒரு விசுவாசியா இருக்கலாம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து உபதேசத்தை அறிந்தவர்களா இருக்கலாம். ஆனால் தேவ சித்தம் மிக மிக முக்கியமானது. தேவ பிள்ளையே, உன் கால்களிலே பாதரட்சை உண்டா? தேவன் உன்னை பார்த்து அக்கிரமக்காரன் என்று சொல்ல வேண்டுமா? உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்ல வேண்டுமா? உங்களை நான் அறியேன் என்று சொல்ல வேண்டுமா? என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். கண்மலையின் மேல் நிறுத்தப்பட வேண்டுமானால் உன் கால்கள் பாதரட்சைகளை தொழுது கொள்ள வேண்டும். பாதரட்சைகள் என்பது தேவ சித்தம். நீ தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். நீ போடுற டிரெஸ்ல ஒரு தேவ சித்தம், நீ போடுற செருப்புல கூட தேவ சித்தம், நீ வைத்திருக்கிற பணத்துல ஒரு தேவ சித்தம், நீ வைத்திருக்கிற வாகனங்கள் தேவ சித்தம். ஒரு வீடு கட்டுவாயானால் அது தேவ சித்தமா இருக்க வேண்டும். நீ போய் செய்கிற வேலைகள் தேவ சித்தம். ஒவ்வொரு காரியங்களும் தேவ சித்தத்தின்படி தான் அமைய வேண்டும். நீ திருமணம் செய்து கொண்டிருக்கிற மனைவி தேவ சித்தம், நீ திருமணம் செய்து கொண்டிருக்கிற புருஷன் தேவ சித்தம், எல்லாம் தேவ சித்தத்தின்படி தான் இருக்க வேண்டும். உன்னுடைய இச்சையின்படி இழுக்கப்பட்டு நீ செய்யப்பட்டிருப்பாயானால் நீ அக்கிரம செய்கைக்காரரா இருக்கிறாய். உன் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் தேவ சித்தத்தின்படி வந்த பொருளா, இல்ல உன்னுடைய இச்சையின்படி நீ வாங்கி கொண்டு வந்த பொருளா? தேவனுடைய பிள்ளையே, நீ தேவ சித்தம் செய்யவில்லை என்றால் நீ அக்கிரமம் செய்கைக்காரர். உன் கால்களிலே பாதரட்சை இருக்கிறதா? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி கிறிஸ்து மாம்சத்தில் பாடுபட்டார். தேவ சித்தம் யார் செய்யவில்லை என்றால், யார் செய்ய மாட்டார்கள் என்றால், கிறிஸ்து பாடுபட்டது போல கிறிஸ்துவ ஜீவியத்திலே நாமும் கூட பாடுபட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும். சுகபோக ஜீவிதம் கிறிஸ்துவ ஜீவிதம் அல்ல. பாடுபடுகிற ஜீவியம் தான் கிறிஸ்துவ ஜீவியம். கஷ்டப்படுகிற ஜீவியம் தான் கிறிஸ்துவ ஜீவியம். நொறுக்கப்பட வேண்டும். இயேசு சரீரமாகிய மாம்சத்திலே பாடுபட்டது போல நாமும் கூட உண்மையாக கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட வேண்டுமானால், கண்மலையின் மேல் நம்முடைய கால்கள் நிறுத்தப்பட வேண்டுமானால் நாமும் கூட கிறிஸ்துவ ஜீவியத்திலே பாடுபட வேண்டும். எத்தனையோ தேவ பிள்ளைகள் பாடுகளை கண்டு பயந்து கிறிஸ்துவை மறுதலித்து பின்வாங்கி ஓடி போகிறார்கள். பேதுரு இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைவதற்கு முன்பதாக ஒரு ஸ்திரீ வந்து, ஒரு பெண் வந்து கேட்டபொழுது அவன் பாடுகளை கண்டு பயந்து, நான் அறியேன், அவரை எனக்கு தெரியாது என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கினான். இன்னைக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகள் பாடுபடுகிறதை கஷ்டம் என்று நினைத்து பயந்து மறுதலிக்கவும் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்குகிறார்கள். பேதுருவை போல நீ ஆண்டவரோடு இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் சரீரத்தில் பாடுபட்டது போல நீயும் கூட தேவ சித்தத்தின்படி குடும்ப ஜீவியத்திலேயோ தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ
உன் ஊழியத்திலேயோ எத்தனையோ பாடுகள் கஷ்டங்கள் வரலாம். பேதுருல சொல்லப்பட்டபடி அந்த பாடுகளை நீ சகித்து தேவ சித்தத்தை மாத்திரம் நீ நிறைவேற்றுவாயானால் உன் கால்கள் கன்மலையின் மேலே கர்த்தர் நிறுத்துவார். ஹல்லேலூயா. இரண்டாவது, நம்முடைய கால்கள் கன்மலையின் மேலே நிறுத்தப்பட வேண்டுமானால் முதல் காரியம் பாதரட்சைகளை தொழுது கொள்ள வேண்டும். அந்த பாதரட்சை என்பது தேவ சித்தத்தை காட்டுகிறது. தேவ சித்தம் செய்கிறவர்கள் தான் கன்மலையின் மேல் அவர்கள் கட்டப்படுகிறார்கள். அவருடைய கால்களை கன்மலையின் மேல் நிறுத்த பண்ணுகிறார். இரண்டாவது, நம்முடைய கால்கள் கன்மலையின் மேல் நிறுத்தப்பட வேண்டுமானால் நம்முடைய கால்கள் சந்திரன் மேலே நிற்க வேண்டும். இதை குறித்து தான் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்திலே அந்த ஸ்திரீ சூரியனை அறிந்திருந்தால் அவள் பாதங்கள் சந்திரன் மேல் காணப்பட்டது. அவள் பாதம் சந்திரன் மேல் தான் நிற்கப்பட்டது. யார் அந்த சந்திரன்? அந்த சந்திரன் என்று சொல்வது தேவனுடைய கிருபையை காட்டுகிறது. தேவனுடைய பிள்ளையே, உன் பாதங்கள் கன்மலையின் மேல் நிறுத்தப்பட வேண்டுமானால் நீ கிருபை பெற்ற தேவனுடைய பிள்ளையா இருக்க வேண்டும். கிருபை பெற்றவளே வாழ்க என்று லூக்கா சுவிசேஷத்திலே தேவ தூதன் அந்த ஸ்திரியை குறித்து சொல்கிறான். இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறார்கள். உனக்கு தேவனுடைய கிருபை இருக்கிறதா? நீ தேவனுடைய கிருபையை நம்புகிறாயா? தேவனுடைய கிருபைக்காக நீ ஸ்தோத்திரம் பண்ணுகிறாயா? தேவனுடைய கிருபைக்காக உன்னை நீ தாழ்த்துகிறாயா? கிருபை இல்லாத மனிதன் கிறிஸ்தவன் அல்ல. கிருபை பெற்றவளே வாழ்க. தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய கிருபை பெற்றவனாக, தேவனுடைய கிருபையிலே நிலைத்திருக்கிறவனாக. யார் அந்த ஸ்திரீ? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த ஸ்திரீ யார்? அவர்தான் புதிய ஏற்பாட்டு சபை. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளை, ஒரு புதிய ஏற்பாட்டு சபை. அந்த ஸ்திரீ நீதியின் சூரியனை அணிந்திருந்தார். சபை ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு நீதி சூரியனை அணிந்திருக்க வேண்டும், நீதிமான்களா ஜீவிக்க வேண்டும். இரண்டாவது, அவர் தலையின் மேலே 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடங்கள் இருந்தது. அந்த 12 நட்சத்திர கிரீடம் என்று சொல்வது அப்போஸ்தல உபதேசம். இவள் பாதம் சந்திரன் மேல் காணப்பட்டது. யார் அந்த சந்திரன்? அதான் தேவனுடைய கிருபையை காட்டுகிறது. தேவனுடைய பிள்ளையே, நாம் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபையே. தேவனுடைய கிருபை இல்லாமல் ஒரு மனிதன் நிற்க முடியாது. தேவனுடைய கிருபை இல்லாமல் கன்மலையின் மேல் கட்டப்பட முடியாது. தேவனுடைய கிருபை இல்லாமல் நாம் ஜீவிக்க முடியாது. தேவனுடைய கிருபை இல்லாமல் நீ சம்பாதிக்க முடியாது. தேவனுடைய கிருபை இல்லாமல் நீ எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. உனக்கு பரலோகத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வருகிறது என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபையினால தான் வருகிறது. ஆகையினால்தான் அந்த தூதன் அந்த மரியாள் இருந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி என் கால்களை கன்மலையின் மேல், நம்முடைய கால்கள் ஒன்று தேவ சித்தத்தின்படி நடக்கிறவர்களா இருக்கணும். இரண்டாவது, நம்முடைய கால்கள் தேவனுடைய கிருபையின் மேலே கட்டப்பட்டதா இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய கால்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இப்படி நம்முடைய கால்கள் தேவ சித்தத்தின்படி, தேவ கிருபையின்படி இந்த கால்கள் கன்மலையின் மேல். இரண்டாவது, அந்த கன்மலை என்று சொன்னால் யார்? இந்த கன்மலையை குறித்து தான் ஏசாயா புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இந்த கன்மலை ஒரு மூளைக்கல் என்றும் இந்த கன்மலை ஒரு அஸ்திபார கல் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கன்மலை தான் மூளைக்கல், அந்த கன்மலை தான் அஸ்திபார கல். மூளைக்கல் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவை தான் காட்டுகிறது. நாம் மூளைக்கல்லின் மேலே கட்டப்பட வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள். யார் அந்த மூளைக்கல்? அவர்தான் இயேசு கிறிஸ்து.
அந்த மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இந்த பூமியில் இருக்கும் பொழுது, நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமா இருக்கிறேன். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் அண்டையில போக முடியாது. தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ஒருவரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு அந்த கன்மலையின் மேலே கட்டப்பட வேண்டும். அந்த கன்மலை என்ன சொல்கிறது? நானே வழி. அந்த வழியை நாம் பின்பற்றுகிறோமா? இயேசு கிறிஸ்து சொன்ன வழியை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோமா? அவர் போன பாதையிலே நாம் போய் கொண்டிருக்கிறோமா? அவர் போன பாதை என்ன? அவர் எடுத்த ஞானஸ்தானம் நாம் எடுத்திருக்கிறோமா? அவர் பெற்ற அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளையே, அவரே வழி, அவரே சத்தியம். அந்த சத்தியத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த உபதேசத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் மூளைக்கல். மூளைக்கல் என்ன சொன்னது? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனுமா இருக்கிறேன். இதுதான் மூளைக்கல். இரண்டாவது, அது ஏசாயா 28:16 அந்த மூளைக்கல் அஸ்திபார கல்லாக இருக்கிறது. அப்ப அஸ்திபார கல்லுக்கு அர்த்தம் என்ன? அஸ்திபார கல் என்று சொல்வது அப்போஸ்தல உபதேசத்தை வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாவும் இருக்கிறார் சீயோனிலே. இயேசு கிறிஸ்து சீயோனிலே அஸ்திபார கல்லாவும் இருக்கிறார். பரலோகம் கட்டப்படுவதற்கு, சீயோன் கட்டப்படுவதற்கு, புதிய எருசலேம் கட்டப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து தான் மூளைக்கல்லு. செகண்ட், அதே இயேசு கிறிஸ்து அஸ்திபாரக்கல். அஸ்திபாரக்கல் என்றால் அப்போஸ்தல உபதேசம். இந்த பூமியிலே முதல் அப்போஸ்தல ஊழியத்தை துவங்கி வைத்தது மெல்கிசதேக்கின் முறைமையின்படி. This is the order of the Melchizedek. The Melchizedek கிரமத்தின் பிரகாரம் அந்த ஊழியத்தை துவங்கி வைத்தது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே. அந்த முறைமையின்படி எபிரேயர் நிருபத்திலே 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டபடி அந்த மெல்கிசதேக்கின் முறைமையின்படி பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே ஊற்றப்பட்டு அந்த ஊழியத்தை, அப்போஸ்தல உபதேசத்தின் ஊழியத்தை அவர் துவங்கி வைத்தார். அவர்தான் முதல் அப்போஸ்தலன். ஆகினால்தான் ஏசாயா 28:16 சொல்கிறது, அவர் அஸ்திபார கல். அந்த அஸ்திபார கல்லின் மேலதான் அந்த இயேசு கிறிஸ்து தான் 12 அப்போஸ்தலரை அபிஷேகம் செய்தார். அந்த 12 அப்போஸ்தலர் மூலமாக எத்தனை அப்போஸ்தலர்கள் இந்த பூமியிலே 144,000 பேர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 144,000 பேர் அப்போஸ்தலர்கள் தான் சீயோனிலே அந்த கல்லாய் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, இந்த மூளைக்கல்லின் மேலே, இந்த அஸ்திபாரன் கல்லின் மேலே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கால்கள் நிறுத்தப்பட வேண்டும். இதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. நம்முடைய அடிகள் என்று சொல்வது நம்முடைய விசுவாச ஜீவியத்தை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கால்கள் தேவ சித்தம் செய்கிற கால்களாய், உங்களுடைய கால்கள் கிருபை பெற்ற கால்களாய் இருந்து அந்த கன்மலை ஆகிய மூளைக்கல்லின் மேலே, கன்மலை ஆகிய அஸ்திபார கல்லின் மேலே நாம் ஒவ்வொருவரும் சீயோனாய், புதிய எருசலேமாய் கட்டப்பட வேண்டும். கட்டப்பட்டு உறுதியாக்கப்பட்ட அடிகளாய், ஸ்திரப்படுத்தப்பட்ட அடிகளாய் நான் எப்படி ஆகிலும் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் ரகசிய வருகிலே நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று விசுவாசம் நமக்கு காணப்பட வேண்டும். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய கால்கள் எப்படிப்பட்ட கால்களா இருக்கிறது? தேவ சித்தம் நீ செய்து கொண்டிருக்கிறாயா? தேவ சித்தம் நீ செய்யாவிட்டால் நீ அக்கிரமக்காரனாய் போய் விடுவாய். தேவ சித்தம் நீ செய்யாவிட்டால் ஆண்டவர் கடைசி நாட்கள் உன்னை பார்த்து சொல்வார், உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நீ யார் என்று நான் அறியேன் என்று சொல்வார். நாம் தேவ சித்தம் செய்கிறவர்களாய், மாம்சத்தின்படி இயேசு கிறிஸ்து பாடுபட்டு தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். தேவ சித்தம் செய்கிற பிள்ளையே, நீ பாடுபட்டு தான் ஆக வேண்டும், கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டும். உன் பாடுகளை குறித்து நீ பின்வாங்காதே. தேவ சித்தத்தை நாம் செய்து கிருபை பெற்ற சபையாக, கிருபை பெற்ற ஊழியனாக, கிருபை பெற்ற ஒரு விசுவாசியாக நாம் கன்மலையின் மேலே கட்டப்பட வேண்டும். அந்த கன்மலை தான் மூளைக்கல், அந்த கன்மலை தான் அஸ்திபாரக்கல். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்பட போகிறார். உன்னையும் என்னையும் கட்டி கொண்டிருக்கிறார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளிலும் கூட உன் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவாராக, உன்னுடைய ஜீவியத்தை கர்த்தர் கட்டுவாராக, உன் புருஷனை கர்த்தர் கட்டுவாராக, உன் மனைவியை கர்த்தர் கட்டுவாராக, உன் பிள்ளைகளை கர்த்தர் கட்டுவாராக. ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி இந்த நாளிலும் கூட சீயோனாய் புதிய எருசலேமாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார் என்று நீ விசுவாசி. இந்த நாளிலும் சீயோனிலிருந்து உன்னை தேவன் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த வசனத்தை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லி, ஆண்டவரே உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியம் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து முடிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.